ஹே டெக்கீஸ், வெல்கம் டு ஸ்டோன் டு ஸ்கல்ப்சர். நான் உங்கள் ஜெயராஜ். இன்னைக்கு நம்ம HTTP வெர்சஸ் HTTPS பற்றி இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ண போகிறோம். HTTPனா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஒரு ப்ரௌசர் அண்ட் தென் சர்வர், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் தான் இந்த HTTP. ஓகேங்களா? அண்ட் தென் HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொன்னேன். இதில் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் இதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க லிங்க்ஸும் சேர்த்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு சர்டைன் வேர்டுக்கு ஒரு பெரிய மீனிங்கே இருக்குன்னா, அதை நான் என்ன பண்ணலாம், ஒரு ஹைப்பர் லிங்காக செட் பண்ணிடலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ண மாதிரி எனக்கு இன்னும் ஒரு ரிசோர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி அந்த லிங்க்கு அந்த வேர்டுக்கான மீனிங்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ண வரலாம். ஸோ இதுதான் அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட். இட்ஸ் நத்திங் பட் டாக்குமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் மட்டும் டினோட் பண்ணல, அதில் இருக்க ஹைப்பர் லிங்க்ஸையும் சேர்த்து தான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்டாக டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த ரெக்வஸ்ட்டை யூசர்கிட்டேருந்து, அதாவது ப்ரௌசர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு சர்வர்லேருந்து வர ரெஸ்பான்ஸை நம்மக்கிட்டேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ அதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் மென்ஷன் பண்ணுது. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வேர்டு. ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரோட்டோகால், இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ரெக்வஸ்ட்டை கொடுக்கணும், இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ப்ரோட்டோகால் மென்ஷன் பண்ணுது. இதுதான் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதாவது நமக்கு வேண்டிய ஒரு சைட்டையோ நமக்கு வேண்டிய ஒரு கண்டென்ட்டையோ சர்வர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ரோட்டோகால் மூலயமா ரிசீவ் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு கூட சொல்லலாம், ஒரு கம்யூனிகேஷன் மீடியம்னு சொல்கிறோம். உங்கள் ஒரு யூசர், அதாவது ப்ரௌசருக்கும் இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவில் ஒரு ப்ரௌசருக்கும் ஒரு சர்வருக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் தான் இந்த HTTP. அண்ட் தென் HTTPS. HTTPக்கும் HTTPSக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதில் ஒரே ஒரு எஸ் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. அந்த எஸ்க்கான மீனிங் செக்யூர். அதனால தான் இந்த லாக்லேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், இட்ஸ் நாட் செக்யூர்ட் அண்ட் செக்யூர்ட்னு சொல்லிட்டு. ஸோ HTTPS பற்றி இன்டெப்த்தாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது கரண்ட்டாக HTTP பற்றி தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு HTTP லிங்க் இருக்குது, இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் ஒரு கிளைண்ட்டு எனக்கு இந்த ரெக்வஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு என் ப்ரௌசர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வருக்கு கொடுக்கும். சர்வர் என்ன பண்ணுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும், வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸை திருப்பியும் கெட் பேக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ப்ரௌசருக்கு திருப்பியும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் HTTP ப்ராசஸ் பண்ணுது. என்ன ப்ராசஸ்னால், நம்ம ரெக்வஸ்ட்டை ப்ரௌசரில் கொடுப்போம், ப்ரௌசர்லேருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி சர்வருக்கு சென்ட் பண்ணி அந்த சர்வர்கிட்ட வேலிடேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலவெண்ட் கண்டென்ட்டை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அந்த பேஜ் இல்லைன்னா அந்த பேஜ் இல்லைன்றதுக்கான ரெஸ்பான்ஸை நம்ம யூசருக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதாவது ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு HTTP பேஜை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை என்டர் கொடுத்தனா இப்போ என்ன நடக்கும்னா, இது சர்வருக்கு எடுத்துகிட்டு போவாங்க, சர்வரில் வேலிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த பேஜ் சர்வர்கிட்ட இருக்குன்னா எனக்கு அந்த பேஜை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பேஜ் அங்கே இல்லைன்னா எனக்கு எரர் மெசேஜோ இல்லை வேற ஒரு ரெஸ்பான்ஸோ எனக்கு ரிசீவ் ஆகும் இங்கே. ஓகேங்களா? இப்போது நான் என்டர் பண்ணேன். ஓகே, இப்போ சர்வரில் அந்த பேஜ் இருக்குது. ஸோ இது எனக்கு ரெஸ்பான்ஸாக வந்து அந்த பேஜை சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜ் வந்துச்சு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க டெக்ஸ்ட் மட்டும் ஹைப்பர் டெக்ஸ்ட் கிடையாது, அதில் லிங்க்ஸும் ஆட் ஆகி வரும். மேபி அதோடைய மீனிங் நம்ம போய் படிக்கணும், அதோட ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம படிக்கணும்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம போய் படிச்சுட்டு திருப்பியும் கெட் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே HSTSன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக வந்து நம்ம போய் படிக்கணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. HTTP ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதான் அந்த HSTS. ஸோ இப்போ அதை படித்தாச்சு. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணிட்டோம்னா திருப்பியும் கெட் பேக் பண்ணி திருப்பியும் இந்த டாக்குமெண்ட்டை கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, ஹைப்பர் லிங்க்ஸும் சேர்த்து தான் இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றதை டினோட் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் நடக்கும் இல்லைங்களா? ரெக்வஸ்ட் நம்ம கொடுப்போம் அண்ட் தென் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அண்ட் தென் ப்ரோட்டோகாலை வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ் இருக்குது அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் இருக்குது. அதாவது ப்ரௌசர்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது லோட் ஆகலை. ஸோ மேபி யா வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐகான் தான். ஸோ இதுக்கான ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த யூஆர்எல் இந்த யூஆர்எல் தான். ஸோ இதான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த யூஆர்எல். அதுக்கு சர்வர்லேருந்து ப்ராசஸ் ஆகி வந்த ரெஸ்பான்ஸ் இதுதான். ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோட்டோகால்னு சொல்கிறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கும் சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக இருக்குது. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்களேன், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும்போது நாட் செக்யூர்ன்ற ஒரு ஐகான் அங்கே வந்திருப்பாங்க. நாட் செக்யூர்னு சொல்லிட்டு வந்து ஒரு காஷன் மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. யுவர் கனெக்ஷன் டு தி சைட் இஸ் சென்ட் செக்யூர். ஸோ நம்ம சைட் வந்து இது செக்யூர்டாக இல்லைன்றத அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரௌசரில். ஸோ ஏன் இது செக்யூர்டாக இல்லை, என்னத்துக்கு செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்க, லாகின் கால் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவீங்கன்னா யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்டு 1234 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டு டீட்டெயிலும் எதில் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டில் போகும். இந்த ரெக்வஸ்ட்டில் எப்படி நமக்கு லிங்க் எப்படி தெரியுதோ அதே மாதிரி யூசர் நேம் அட்மின் அண்ட் தென் பாஸ்வேர்டு 123455 அது மாதிரி நிறைய என்னென்ன பாஸ்வேர்டை செட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக போகும். இப்போ ஒரு ஹேக்கர் இருக்காங்க. ஹேக்கர் வந்து இப்போ அந்த சர்வருக்கு போகிற ரெக்வஸ்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சர்வருக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அலாங் வித் லாகின் டீட்டெயில்ஸ் யூசர் நேம் அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு 1234 சம்திங் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த ரெக்வஸ்ட்டை ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அந்த பர்சனால் பார்க்க முடியும். ஹேக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களால உங்களோட டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் உடைய லாகின் டீட்டெயில்ஸாக இருக்குன்னா அப்சல்யூட்லி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் செக்யூர். இட்ஸ் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் HTTPS அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. As I mentioned earlier, in upcoming videos we will see about the HTTPS. நம்ம upcoming videosல பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டாக போகாது. ஸோ இந்த மாதிரி தான் போகும். யூசர் நேம் இஸ் equal to admin and பாஸ்வேர்டு இஸ் equal to 123456 அப்படின்னு போகும். இப்போ ஒரு ஹேக்கர் வந்து வைஃபைல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த வைஃபைல அவங்களும் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு அப்படியே போயிடும். சப்போஸ் இது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருந்துச்சு, லாகின் டீட்டெயில்ஸாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே அவங்க யூஸ் பண்ணி அவங்க அந்த லாகின் யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்குள்ளே வந்து என்டர் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் என்டர் ஆனவொடனே அதில் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் மேபி அவங்க இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் HTTP அண்ட் HTTPS ஓட டிஃப்ரென்ஸ் இருக்குது. HTTPS பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். HTTP இல்லை மெயினாக நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் செக்யூர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் transferring as a plain text. Okay, it's HTTP is completely HTTP னா என்னன்னா hypertext transfer protocol, not secure, transfer data in plain text. ஓகே, இதுதான் HTTP பற்றி இருக்க மெயினான ப்ராசஸ். அண்ட் தென் ரெக்வஸ்டோடைய ஃப்ளோ, ப்ரௌசர் டு சர்வர், then server validate the request, server
response to browser, then browser show data to client. இதுதான் நம்மளுடைய flow. ஓகேங்களா? இந்த flow படி தான் அது process ஆகும். We have request and response structure. இதுதான் அந்த protocol process பண்ணுது. So சிம்பிளா சொல்லணும்னா browser to server communication protocol தான் is HTTP. HTTPன்றது என்னன்னா browser to server and server to vice versa. Browser to server vice versa. Communication sorry இது வேணாம். Browser to server and server to browser communication protocol தான் இந்த HTTP. ஸோ HTTP பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் HTTPS பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ டேகேஷ். See you in the next video. Like, subscribe and support me.